ஹைகோர்ட் எக்ஸாம் 392 வேகன்சிக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இப்போ வரக்கூடிய 24ஆம் தேதி சென்னையில் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் ஒரு அப்டேட் வந்து ஒரு ஷேர் நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அதாவது ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனாக நியூ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த ஸ்வீப்பர் சானிடரி ஒர்க்கர் ஸோ அந்த போஸ்டிங்கான வேக்கன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேக்கன்சிஸை வந்து 122லேருந்து 41 ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வேக்கன்சிஸை வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே எல்லாருமே வேக்கன்சிஸ் கூடிடாதா கூடுமா அப்படின்னா கேள்விகள்லாம் கேட்டிருப்பீங்க சில மாதங்களுக்கு முன்னால். இங்கே கூடலை, பட் அதுக்கு பதிலாக குறைச்சிருக்காங்க அப்படின்றத இவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ், அதாவது ஸ்வீப்பர் சானிடரி ஒர்க்கர் இந்த போஸ்டிங் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சின்னு என்ன அர்த்தம்னா, எஸ்சி கம்யூனிட்டி, பிசி கம்யூனிட்டி, இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. அதில் வந்து அதாவது இதுக்கு முன்னால் ஃபில் பண்ணாமல் இருந்த வேக்கன்சி, அந்த வேக்கன்சி, அப்புறம் கரண்ட் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ஸ்வீப்பர் அண்ட் சானிடரி ஒரு போஸ்டிங்கில் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கரண்ட் வேகன்சியாக இப்போ இருக்குது. நாங்கள் வந்து 122லேருந்து 41 கம்மி பண்ணிட்டோம், வேகன்சி கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரமே இஷ்யூ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு இப்போ இந்த சமயம் இந்த நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணது ஒரு தேவையில்லாத செயலாக பார்க்கப்படுது. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு, எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு டிமோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சேட் நியூஸ் அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக. இதை அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லை எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் மதியமாக கூட ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு டிமோட்டிவேட் இல்லாமல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோமே இனி என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருக்கும். பட் இந்த சமயம் எக்ஸாம் எழுத போகிறவங்க ஒரு டிமோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கே வீடியோ போடலாமா என்னமோ கொஞ்சம் யோசிச்சு தான் அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டேன். பிகாஸ் இதை டிமோட்டிவேஷனாக திங்க் பண்ணாமல், பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த போஸ்டிங்கு வேகன்சியை வந்து ரிடியூஸ் பண்ணிட்டாங்களே, குறைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டயத்தில் அதை நினச்சி வெறி கொண்டு படிங்க. இதை ஒரு மோட்டிவேஷனாக திங்க் பண்ணி நீங்கள் வந்து படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். நன்றி.